ஹலோ கைஸ், ஏசி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு. ஹோம் யூஸுக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ளிட் ஏசி, இன்னொன்று வந்து விண்டோ ஏசி. ஒரு சில பழைய ஆட்கள் கேட்டிங்க அப்படின்னா விண்டோ ஏசி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசி காற்று அவங்க மேலே டைரெக்டாகவே படும். அதான். ஆனால் விண்டோ ஏசின்றது அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது இப்போதைக்கு. ஸ்ப்ளிட் ஏசி தான் அதிகமாக ஓடுது. ஸோ ஸ்ப்ளிட் ஏசியுமே வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஏசியோட அந்த ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக நம்ம மேலே பட்டுச்சு, அந்த மாதிரி மாட்டினா நல்ல கூலிங் ஏறும்ல அப்படின்ற மாதிரி நம்மளை நிறைய பேர் நினச்சிருப்போம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இது என்ன சயின்ஸுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ பொதுவாக வந்து ஏசி வந்து எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து வெளியே இருக்கிற காற்றை உள்ளே இழுத்தோ இல்லை உள்ளே இருக்கிற காற்றை வெளியே அனுப்பியோ அப்போல்லாம் கூலிங் பண்ணாது. உள்ளே இருக்கிற காற்றை ரீசர்க்குலேஷன் பண்ணி தான் கூலிங் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ பொதுவாகவே ஏர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏரோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏரோட டென்சிட்டி அதோட ரொம்ப கம்மி. ஸோ நார்மல் ஏர், ஹாட் ஏர் அப்படின்னு பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் ஏர் வந்து எப்போவுமே தரையை ஒட்டி இருக்கும். ஹாட் ஏர் வந்து கொஞ்சம் ஹையரான லெவலில் இருக்கும். ஸோ இப்போது ஸ்ப்ளிட் ஏசி வந்து எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஏசியில் பார்த்துருப்பீங்க, மேலே வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ளிட் ஏசிக்கு மேலே. அது வந்து இன்லெட். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர்லாம் மேலே இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிற ஹாட் ஏரை அப்படியே உள்ளே இழுத்து சர்க்குலேட் பண்ணி வெளியே அனுப்பும்போது கூல் ஏராக வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, கிராஜுவலாக ரூமில் இருக்கிற எல்லா ஹாட் ஏரும் அது வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கோல்டு ஏராக மாறிடும். ரூமோட டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும். ஸோ ஸ்ப்ளிட் ஏசியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேன் காற்று அந்த ஸ்ப்ளிட் ஏசிலேருந்து வர்ற ஃபேன் காற்று உங்களுக்கு மேலே படாமல் இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகும்னா ரூமில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நல்லா மைல்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ வேற எல்ஸ் நீங்கள் இதுன்னு வச்சுங்களேன், விண்டோஸ் வச்சுக்கோங்களேன். விண்டோஸ் வந்து உங்களுக்கு நேராக டைரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சில் ஏர் உங்களுக்கு சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால விண்டோ ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் அந்த கான்செப்ட் கிடையாது. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். விண்டோ ஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஏரை உள்ளே இழுத்து தான் சர்க்குலேட் பண்ணி வெளியே அனுப்பும். அது ஈஸியாக த்ரோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி ரூமோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ஏசியோட வாட்டேஜை பொறுத்து, டன்னேஜை பொறுத்து தான் ரூமோட கூலிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்றது டிசைட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.